Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்ஷால்லா எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து இது டீ டைமுக்கு ஈவினிங்க்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று இறால் வடை. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு மிச்சம் சாமான் போல் தேவையில்லை, கொஞ்சம் சாமான் இருந்தால் போதும். முக்கியமாக அதுக்கு தேவை வந்து கடலைப்பருப்பு வந்து நான் 2 கப் எடுத்துக்கிறேன். அதை தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் 1 ஹவருக்கு போல். அப்போ தான் நல்லா ஊறி வரும். போட்டு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதை கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணுமெண்டா இப்படி பாதிக்கு பாதி. நாங்கள் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் பாதி உடப்பட்ட மாதிரி அந்த மாதிரி அரைச்சிருக்கணும். அப்போ தான் நல்லா இந்த இது கடிப்படக்கும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி அரைச்செடுத்து எனக்கு மசாலா வடை தெரியும் தானே, அது மாதிரி தான் இது. அதே மசாலா வடையில் இறாலை வச்சு பொரிச்செடுக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி அதே ஒரு கோப்பையில் போட்டுட்டு இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறோம். நல்லா சின்னதாக அரிஞ்சு ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சின்னதாக அரிஞ்சது, கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் நல்லா சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, உப்பெல்லாம் டேஸ்ட் நல்லா கரெக்டாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு, இடித்த கொச்சிக்காய் 1 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன் நான். பெருங்காயத்தூள் உங்களுக்கு இஷ்டமெண்டா போடலும், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போடுங்க. வீட்டில் செய்கிறேன்னா நிறைய வடை செஞ்சது கேளும், வெளியூர் கடையில் பற்றி இன்க்ரீடியன்ஸ் என்னக்கா நிறைய என்னக்கா சல்லி கூட கொடுக்காம எடுத்து சும்மா அதெல்லாம் ஒரு 2 கப் இது கடலைப்பருப்பு ஈஞ்சன்னு சொன்னாலே வீட்லேயே செஞ்சுருக்கேன். நல்லா எல்லாருக்கும் தாராளமாக தின்னேனும். நான் வந்து பெருசாக தட்டி எடுத்துக்கிறேன். என்னக்கா இது இறாலுக்கும் பெருசாகிக்கிற சுட்டி வேறையாக நான் வந்து அந்த பேஸ்ட் செஞ்சு எடுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு அதுக்கு தண்ணி குழம்பு ஊற்றி பேஸ்ட் ஆக்கி எடுக்கணும். இறாலை ஒட்டிப்படும். அப்போ தான் வடை பொறுக்கி போக்கல அப்போ இறால் வந்து கலண்டு வராது. இந்த மாதிரி மாவு பேஸ்ட்டால் ஒட்டி பொரிச்செடுத்தேன்ட அப்போ கலராது. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சின்ன இறால் சொன்னாக்கா 2 இறால் வேண்டால் வைக்கிறேன். பெருசு சுட்டி 1 வச்சுக்கிறேன் நான். உங்களோட விருப்பம். நான் வந்து இறால்ட தோல் கழட்டில் உங்களுக்கு 1 மணி கழட்டி தாக்குங்க. அப்படி சும்மா சரி இறால் முடிஞ்சேன்னு சொன்னேன்டாக்கா சும்மா இது வடை வந்து போலையாக சரி பொரிச்செடுக்கிறேன். நாங்கள் வந்து இது பேஸ்ட் ஆக்கோல வந்து பிளெண்டரில் இதாக்கோல தண்ணி ஒன்று ஊற்றாசுது. நல்லா தண்ணியெல்லாம் வடித்து அதுக்கு பிறகு தான் இது போட்டு மிக்சியில் அரைச்செடுக்கணும். இது மாதிரி பூசி நல்லா அப்போ ஸ்டிக்காக வைக்கும், கலராது ஆயிலில் போடக்கூடாது. இதுமாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எல்லா வடையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பிளேட்டில். அதுக்கு போகிற பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்.
சுட சுட ஒரு தேத்தனி ஒன்று ஊற்றி வடையும் செஞ்சு திண்டு திண்டு குடித்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க விடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் நெருப்பு. இல்லாட்டி சும்மா ஒசக்காலெல்லாம் கருப்பாகவே உழுக்கால் வெந்திக்காது. ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு பொரிச்செடுக்கதே. கொஞ்ச நேரம் போக்குள்ள எடுத்து கலர் மாறிக்கும் வாரி விளங்கும். அப்போ பெரட்டி போடுவோம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.